முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீது லஞ்ச ஒழிப்பு துறையில் அறப்போர் இயக்கம் புகார் அளித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி நடந்த திமுக மாநாட்டிற்காக மண் திருடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தற்போது அவர் மீது புகார் எழுந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். முழு விவரங்கள். ராஸ்பிரியா, வணக்கம். கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பம்பாடி கிராமத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் திமுகவினுடைய வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டை திமுகவினுடைய வடக்கு மண்டல பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுமே ஒருங்கிணைத்திருந்தார். இந்த மாநாடு என்பது 124 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் வேலு மகனுடைய ஏவா குமரனுடைய அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான நிலம் எனவும் கண்டறியப்பட்டது. நிலையில் இந்த நிலத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பாடி ஏரியில் 8 கோடி ரூபாய் அளவில் மண் திருட்டில் ஈடுபட்டு ஊழல் செய்வதோடு தன்னுடைய குடும்ப நிலத்தில் அந்த மண்ணை கொட்டி நிலத்தை சமப்படுத்தி திமுகவுடைய இளைஞரணி மாநாட்டை நடத்தியதாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீது அறப்போர் இயக்கத்தின் சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கான நிலத்தை சமன்படுத்துவதற்காக அருகில் இருக்கக்கூடிய மலப்பம்பாடி ஏரியிலிருந்து சுமார் 12 ஏக்கர் பரப்பளவில் 10 முதல் 23 அடி வரை ஆழத்திற்கு மண்ணை சட்டவிரோதமாக தோண்டி எடுத்திருப்பதாகவும் ஏவா வேலு மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது நவம்பர் மற்றும் டிசம்பர் 2025 காலகட்டத்தில் நடைபெற்றிருப்பதாகவும் தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகளின் பொது பயன்பாட்டிற்காக ஏரிகளிலிருந்து மண் எடுக்க 1 மீட்டருக்கு மேல் அனுமதி இல்லாத சூழலில் 23 அடி வரை மண்ணை ஏவா வேலு சட்டவிரோதமாக எடுத்திருப்பதாகவும் அறப்போர் இயக்கத்தினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பாக அப்போதைய அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாய பெருமக்கள் தொடர்ந்து போராடியும் பல்வேறு புகார்களையும் அளித்தும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் அறப்போர் இயக்கம் கொடுத்திருக்கிறது. இதனால் அரசுக்கு 8 கோடி ரூபாய்க்கும் மேல் இழப்பும் விவசாயத்திற்கு பாதிப்பும் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்பட்டிருப்பதாக அறப்போர் இயக்கம் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு நேரடியாக ஆய்வு செய்ததில் கிட்டத்தட்ட 45 லட்சம் கன அடி மண் திருடப்பட்டு கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கும் மேலாக அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பது தெரிய வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக புகார் அளித்திருக்கக்கூடிய அறப்போர் இயக்கத்தின் சார்பில் 2 முக்கியமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் ஏவா வேலு, அவருடைய மகன் ஏவா குமரன் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஊழல் தடுப்பு சட்டம், கனிம வளங்கள் பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் சம்பந்தப்பட்ட மற்றும் இன்ன பிற சட்டங்களின் கீழ் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் எனவும் நியாயமான விசாரணை நடத்தி மண் திருடிய அனைவருக்கும் ஊழல் செய்வதற்கான லஞ்ச ஒழிப்புத்துறை தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என்ற ஒரு முதல் கோரிக்கையும், இரண்டாவதாக முறைகேடாக எடுக்கப்பட்ட கனிம வளங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை சம்பந்தப்பட்ட நபர்களிடமிருந்து மீட்கப்பட வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை முன்னிறுத்தி லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஏவா வேலு மற்றும் அவரது ஒரு மகன் மீது அறப்போர் இயக்கத்தினர் குற்றச்சாட்டு மனுவை வழங்கி இருக்கிறார்கள். ராகபிரியா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.